இந்த கூட்டங்களுக்கும் மற்ற கூட்டங்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டங்களின் தலைப்பே மிஷனரி தரிசன கூட்டங்கள் என்று சொல்லப்பட்டதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆகையினாலே என்னுடைய செய்தியும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னுடைய செய்தியை ஏராளமாக யூடியூபில் கேட்கிறவர்கள் இந்த பகுதியிலும் உண்டு. எங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல தேவ மக்கள், என்னுடைய ஊழியங்களோடு கூட ஒத்து நிற்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த பகுதியில் இருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரோடு கூட நடக்கிற மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்த்தால் அது நம்மை ஆண்டவருக்குள் உயிர் பெற்று அவர்களை வேர்கொள்வதற்கு மாத்திரமல்லாமல் கூடவே அவர்களுக்குள்ளே இருந்த அதே துடிப்பு நமக்குள் வருவதற்கும் காரணமாக அமையும் என்று சொல்லி, மிஷனரிகளில் ஒரு பிரதான மிஷனரியாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இயேசு பரலோகத்திலிருந்து பூமியிலே மனிதனை தேடி வந்ததினாலே அவரை குறித்து வேதம் அப்போஸ்தலர் என்று கூட சொல்லுகிறது. அதே வழியில் நடக்கிற அருமையான பவுல் அப்போஸ்தலனை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால், அவனுக்குள்ள அந்த துடிப்பும் அந்த வேகமும் ஏன் இருந்தது என்பதை நாம் கண்டுகொண்டோம் என்றால், அதை நாமும் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ கிறிஸ்துவுக்குள் வந்தேன், என்னை மாத்திரம் பார்த்து கொண்டேன் என்பதில் இல்லாமல் நமக்குள்ளே அங்கே போடப்பட்ட அதே துடிப்பு இருக்கும் என்று நம்பி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறபடி வீடுகள் தோறும் புகுந்து அங்கே ஜெபிக்கிறவர்களை, இயேசுவின் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களை, கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட 1ஆம் நூற்றாண்டிலேயே பயங்கர வெறி கொண்டவனாக அவன் அலைந்து திரிந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனுக்கு பெயர் சவுல் தான். சவுல் என்றால் சிறியவன் என்றுதான் அர்த்தம். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவன் ஒரு பெரிய வாட்டசாட்டமான ஆள் கிடையாது. அது பழைய ஏற்பாட்டு சவுல் எல்லாரை காட்டிலும் உயரமாயிருந்தவன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த சவுல் அவன் குள்ளமானவன் என்றுதான் வேத பண்டிதர்களும் வேதத்தை அறிந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் வேதாகம கலாசாலையில கமாலியலின் பாதத்தில் வேதத்தை ஒழுங்காக படித்து நியாயப்பிரமாணத்தில் குற்றம் சாட்டப்படக்கூடாது என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசேயனாக, அதாவது மற்றவர்களை பார்க்கும்போது வேதத்திலிருந்து கொஞ்சம் யாரும் விலகினாலும் அவனுக்கு பற்றி எறியும் அப்படிப்பட்ட ஒரு பரிசேயனாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை பாருங்கள். அங்கே சவுலின் நிமித்தமாக உண்டான சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேயே டாக்டர் லூக்கா நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 1வது வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை முற்றிலுமாக பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்றுதான் வேதம் அவனை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, இப்படி தீவிரமாக தன்னுடைய மார்க்கத்தில், தன்னுடைய கொள்கையில எப்படியும் கிறிஸ்தவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை எருசலேமிலே இப்படியாக பரப்பி விட்டார்கள். அங்கே அந்த நாமம் சொல்லப்படவே கூடாது என்பதிலே தீவிரமாக செயல்பட்ட அந்த சவுலை ஆண்டவர் தன்னுடைய வழியிலே எப்படி கொண்டு வந்தார் என்பதை நீங்களும் நானும்
வேதம் வாசிக்கிறவர்கள் அறிந்திருக்கிறோம். எருசலேமில் மாத்திரமல்ல, தமஸ்குவுக்கும் போய் அங்கே உள்ள விசுவாசிகளையும் இங்கே இருந்து சிதறி போய் மற்ற பட்டணங்களில் இருந்தவர்களையும் எப்படி கொடுமைப்படுத்தலாம், எப்படி சிறைச்சாலையில போடலாம், எப்படி அடித்து அவர்களை நேரான வழிக்கு கொண்டு வரலாம் என்றெல்லாம் அவன் தீர்மானம் செய்து அதற்குரிய அதிகாரங்களை பெற்றவனாக அவன் கடந்து போகும்போதுதான் அவனை வழியிலே சந்திக்கிறார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை முரட்டாட்டமாயிருந்தாலும், எத்தனை கண் சொருகி போனவனாயிருந்தாலும் என் ஆண்டவர் அவனையும் சந்திப்பதற்கு நல்லவராக இன்றைக்கும் இருக்கிறார். இதற்கு சவுல் என்று பின்னதாக பவுலாக மாற்றப்பட்ட அந்த பவுல் நமக்கு ஒரு நல்ல சாட்சி. அவன் எப்படியாய் சபையை பாழாக்கினானோ அதே வேகத்தில் கிறிஸ்து இயேசுவை முகமுகமாக தரிசித்ததினால் 3 நாட்கள் கண்ணடைக்கப்பட்ட கூடனாக்கப்பட்டிருந்த அவனுக்கு ஆண்டவர் அவனோடு கூட நேரடியாக பேசி, உன்னை சந்திக்க அனனியாவை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனனியா என்கிற சாதாரண சீஷனையும் அந்த ஊரில் இருந்து கூப்பிட்டு அவனும் பயந்து கொண்டுதான் சவுலை சந்திக்க போகிறான். அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 9வது அதிகாரம் 13வது வசனம். நான் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறேன். அனனியாவே, நீ அவனை போய் சந்திக்க வேண்டும், அவனுக்கு பார்வையடையும்படி நீ கைகளை வைக்க வேண்டும், அவன் பரிசுத்தாவியில் நிரப்பும்படியாக நீ உதவி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லி அனுப்பும்போது அந்த அனனியா என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். அத்தனையான ஒரு கொடூரமான எதிரியாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் மறுதலிக்கிறவனாக அவன் காணப்படுகிற காட்சியை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையினால் தான் அவன் பின்னதாக தன்னுடைய வழித்தோன்றலாகிய தீமோத்தேயுவை அவன் கைப்பிடிக்கும் போது அவனுக்கு எழுதுகிற 1வது நிருபத்திலே சபையை இத்தனையாய் பாழாக்கினபடியினால், கொடுமையானவனாக நடந்தபடியினால நான் ரட்சிக்கப்படுவதற்கு கூடாவே கூடாது என்கிற நிலையிலும் பாவியிலும் பிரதான பாவியான என்னை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. பாவியாக இருக்கையிலே அன்பர் பாரில் என்னை தேடி வந்தாரே, என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. எல்லாம் தெரிந்தவர் பாடலாம். பாவியாக இருக்கையிலே அன்பர் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதுவே. அந்த இடத்துல நம்மை போட்டு வாசிக்கலாமா? இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, அத்தனை கொடுமையாய் கர்த்தருடைய சபையை சிதறடித்து பாழடித்துக் கொண்டவனை சந்தித்த போது அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மாற்றம் மாத்திரமல்ல, அந்த நாமத்தை எவ்வளவாய் அளித்தானோ அதை காட்டிலும் பன்மடங்கு தீவிரமாய் வேகமாய் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று தீவிரம் கொண்ட காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். சில நேரங்களிலே 52 வருடங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் என்னை பீகாருக்கு தனி மனிதனாக அனுப்பின போது எனக்குள்ளே அவன்தான் ஒரு மாதிரியாக, ஹல்லேலூயா, இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் பின்னதாக வந்த பவுலுடைய வாழ்க்கை
எனக்கு பெரிய சவாலாக எல்லா நேரங்களிலும் அமைந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவனுக்கு எனக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறான். அப்படி அவனை உந்தி தள்ளின சக்தி தான் என்ன ஐயா? அப்படி அவனை உந்தி தள்ளுவதற்கு காரணமாயிருந்த அடிப்படையான காரணங்கள் தான் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், அதே துடிப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களுக்குள்ளேயும், பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலையானவர்கள் நானும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற துடிப்புள்ள எல்லாருக்கும் அது உறுதுணையாக அமையும் என்றுதான் நான் உங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையின் முதல் 3 காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரணம் வாசனத்தை வாசிக்கலாம். 9வது அதிகாரத்தில் 20வது வசனம். தாமதமின்றி அவன் ஞானஸ்நானம் பெற்றான், அபிஷேகம் பெற்றான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நன்றாய் கவனியுங்கள். எந்த மனிதன் அழிக்க வேண்டும் என்றானோ அவன் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவனுக்குள்ள உண்டான ஒரு பெரிய தேவன் மேல வைத்த ஒரு மாறாத அன்பு, அவரை இன்னும் அறிய வேண்டும் என்கிற துடிப்பு, அந்த அறிந்த அவரை நான் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வேகம் அவனுக்குள்ளே காணப்படுகிறதை காண்பிடு. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 9வது இடத்தில் ஒரு சில காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து விட்டு நான் பேச வேண்டியதை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர விரும்புகிறேன். அவனை உடனடியாக கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு தீவிரமாய் செயல்பட்டான். புதுசா ஆண்டவருக்குள்ள வந்தவன், ஆண்டவருடைய அன்பை இப்பொழுதுதான் அவன் பார்க்கிறான். ஆண்டவர் தன்னை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை பார்க்கிறான். முழு உலகத்தையும் நேசிக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாளுக்கும் சொந்தம் என்பதை கண்டுகொண்ட அவன் தீவிரப்பட்டு தமஸ்குவிலே அவனை கொலை செய்வதற்கு எத்தனமாகும்படியாக தீவிரமான ஒரு பிரசங்கத்தில் ஈடுபட்ட போது அவனை தமஸ்குவில் இருந்து தப்புவிப்பதற்கு அங்கே உள்ள விசுவாசிகள் கூடையிலே வைத்து ஒரு கந்தை துணியை வைத்து இறக்குனது போல அவனை கோட்டையிலே இருந்து ராத்திரி வேளையிலே இறக்கி அவனை எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். அவனுக்குள் இருந்த துடிப்பை பார்த்த அப்போஸ்தலர்கள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமில்லை. அவர்களுக்குள்ளே ஒரு பயம். இப்படி ஒரு 180 டிகிரி ஒரு மனிதனை மாற்ற முடியுமா என்பது அவர்களுக்குள்ள பெரிய கேள்வி. அங்கேயும் அவனுக்கு கொலை மிரட்டல் வந்தபோது அவனை பத்திரமாக தமஸ்குவுக்கு மறுபடியும் அனுப்பி வைத்த காரியத்தை நீங்கள் 9வது அதிகாரத்திலே பார்க்கிறீர்கள். அந்த பவுலுடைய ஆரம்ப காலத்தை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்கு அவன் தீவிரமாக முயன்ற போது அவனே சொல்லுகிறான். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். நான் சொல்ல போகிறதின் காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக 2 Corinthians 11th chapter verses from 23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக. அதாவது என்னென்றால் அந்த நாளிலே மரண தண்டனைக்கு முந்தின அடி என்ன என்றால் 40 தடவை அவனை சவுக்கால் அடிப்பார்கள். அதற்கு 40 அடித்தால் அதுக்கு மரண தண்டனைக்கு ஒப்பாய்விடும் என்று 39 அடியால் 5 முறை மிலாறுகளால் அடிக்கப்பட்டவன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டே. 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும்,
பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நல்லா கவனிங்க. எப்படியப்பா இப்படி ஊழியத்துல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டிருக்கலாம், அதுக்கு பிறகு நீங்க யாரும் தொடக்கூடாதுல்லவா? கொஞ்ச நாள் நீ வேதனைப்பட்டிருக்கலாம், குறைவோடு இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகு தான் உன்னை எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உன்னை பராமரிக்க வேண்டியதும் தெரிந்தவர்களுக்கு இருந்திருக்குமே. ஆனாலும் பவுலே இப்படி அடுக்கிக் கொண்டே போகிற இவ்வளவு பாடுபட்ட போதிலும் நிறுத்தாதபடி, அந்த வேகத்தை குறைக்காதபடி, ஆத்மாக்களை குறித்த பெரிய பாரம் கொண்டவராக நீர் முன்னேறி போவதற்கு என்னதான் ஐயா காரணம்? ஐயா என்னதான் இதற்கு காரணம்? எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட துடிப்பை நாங்கள் இந்த நாட்களில் அனுபவிக்க முடியவில்லையே. நாங்களும் அதே இயேசுவை தானே தரிசித்தோம், அதே இயேசுதானே எங்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதே இயேசுவினுடைய உபதேசத்தை தானே நாங்களும் அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையோ அல்லது எங்கள் தேசத்தையோ எங்களின் மொழி கடந்த மற்ற இடங்களில் இருக்கிறவர்களை குறித்தோ எங்களை ஒரு பாரமும் அளித்ததில்லையே. அப்படி அவனுக்குள் என்னதான் ஐயா காணப்பட்டது என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு முன்னதாக இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையை 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் அவன் சில நேரங்களிலே தன்னுடைய மனதின் வேதனையோடு கூட அவர்களுக்கு சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். இப்படிப்பட்ட அந்த பவுல் அடிக்கப்படுகிற சகோதரர்களுக்காகவும் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்னையே அநேக நேரங்களிலே ஆட்டி படைத்திருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 9வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி, நன்றாய் கவனியுங்கள், மாமிசத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை படித்தீர்கள் என்றால் எங்கு போனாலும் அவனுக்கு அதிக காயங்களும் அவனுக்கு அதிக வேதனையும் கொடுத்தது அவனுடைய சொந்த ஜாதியான யூதர்களே. அவன் சொல்லுகிறான், என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுலே, இத்தனை ஒரு கிராமத்திலேயே ஒரு பட்டணத்திலேயே உன்னை சுற்றி சுற்றி விரட்டி எங்கு போனாலும் உன்னை விரட்டி கொன்று விட வேண்டும் என்று தேவாலயத்தில் எருசலேமுக்குள்ள போனாலும் கூட அங்கேயும் வந்து நீ தான் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டாய் என்று சொல்லுகிற அளவுக்கு உன்மேல் வெறுப்பு கொண்டவர்களை நீ ரட்சிப்புக்குள்ளே காண வேண்டும் என்றும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நானே சபிக்கப்பட்டவனாக மாற வேண்டும் என்கிற அந்த பாரம் உன்னை எப்படி அப்பா நெருக்குகிறது? எப்படி ஐயா நெருக்குகிறது? எப்படி நெருக்குகிறது? லிஸ்திரா பட்டணத்திலே நீ ஒரு பெரிய அற்புதத்தை பிறவியிலிருந்து முடனாய் இருந்தனை நீ நடக்க செய்தாய். அந்த அற்புதத்தை கண்ட அந்த கோயில் பூஜாரியும் உனக்கு பலியிடுவதற்கு ஆயத்தமாகி விட்டானே. அதே இடத்துல யூதர்கள் அவர்களை கலாட்டா பண்ணி, யார் உனக்கு மாலையிட்டு உனக்காக பலிபீடத்தில் கொண்டு போய் உனக்காக பலியை செலுத்தி நன்றியறிதலாக தேவர்களை இறங்கி வைத்து விட்டார்கள் சொன்ன அதே லிஸ்திராவில் உன்னை கல்லெறிந்து உன்னை கொன்று விட்டார்கள் என்று நம்பி ஒரு நாயை போல இழுத்து ஊருக்கு வெளியே போயிட்டு விட்டு போதும் எழுந்து அதே பட்டணத்துக்குள்ள எப்படியப்பா போக முடிந்தது? எப்படி முடிந்தது? What is a secret, Paul? எங்களை ஆஃபீஸ்லையோ அல்லது எங்கள் கல்லூரியிலையோ எங்கள் அக்கம் பக்கத்துலையோ யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டா கூட, நான் கிறிஸ்துவின் பின்ன நடக்க துணிகிறதுனால எனக்கு விரோதமான வார்த்தைகளை ஏதாவது கொஞ்சம் பேசிவிட்டால் கூட அதற்கு பிறகு அவர்கள் முகத்தை கூட எனக்கு பார்ப்பதற்கு இஷ்டமில்லையே. உனக்கு எப்படியப்பா முடிகிறது? எப்படி முடிகிறது? உன்னை உந்து தள்ளும் சக்தி தான் என்ன? அதே ஆவியானவரை நாங்களும் பெற்றிருக்கிறோமே.
அதே ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறதாக பல ஊழியர்கள் சொல்லுகிறார்களே, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோமே. பவுலே, உனக்குள்ள என்ன நடந்தது? உனக்குள்ள எப்படிப்பட்ட அந்த காரியம் நடப்பதற்கு என்ன துடிப்பு உனக்கு வந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையினுடைய துன்ப பகுதியை, அவன் வேதனைப்பட்ட பகுதிகளை நீங்கள் ஊக்கமாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த கேள்வி உங்களில் எழும்பித்தான் ஆகும். அதை காண்பிப்பதற்காகத்தான் அவனை உந்தி தள்ளின 3 காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏனென்றால் பவுல் சொல்லும்போது சொல்கிறான், ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற மனதாயிருந்தால் என்னை பின்பற்ற கடவர். தன்னால் உண்டாக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு ஆகட்டும், அல்லது தீத்துவுக்கு ஆகட்டும், அல்லது பிலிப்பு சபையாகட்டும், அவன் சொல்கிற வார்த்தை, நீங்கள் என்னை பின்பற்றினாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை பின்பற்றுவதற்கு நமக்கும் இந்த காரியங்கள் உள்ளுக்குள்ளே கிரியை செய்தால் நலமாயிருக்கும் என்பதற்காக நான் உங்களுக்கு சுருக்கமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரை, 16வது வசனம் வரை வாசிக்கலாம். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும், 14வது வசனத்தை கொஞ்சம் கவனமாவே வாசிக்கலாம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும், கிரேக்கர் அல்லாதவர்களுக்கும், ஞானிகளுக்கும் மூடருக்கும். இது எனக்கு விளங்காதது. இயேசுவை குறித்து தெரியாத கிரேக்கர்களுக்கும், ஆண்டவருடைய நாமத்தை அறியாத அந்நியர்களுக்கும், ஞானத்தை பேசுகிறவர்களுக்கும் நான் அறிவிக்க விரும்புகிறேன் என்கிற ஆசை இருப்பது நல்லது. ஆனா எப்படி ஐயா மூடருக்கு கூட நான் என்னவா கடனாளி? Every Christian must know, once you come into the Lord, you must understand you are a debtor. Amen. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. Amen. நீங்க கடன் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், கடன் இல்லாம வாழலாம். கொஞ்சம் தான் பேங்க்ல கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை யார்ட்டையாவது கொஞ்சம் கை மாற்றி வாங்கியிருப்பீங்க. நீங்க வாங்கினீங்களோ இல்லையோ, நல்ல செழிப்பா இருந்து கொண்டிருந்தாலும் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இந்த இந்த பகுதியில் இருக்கிற முட்டாளுக்கும் நீங்க கடனாளி. வேதம் காட்டி கொடுக்கிறது என்ன சொல்லுகிறது? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய இருதயத்தில், அதாவது ஏத்திஸ்ட்னு சொல்ற ஆளுக்கும் நீ கடனாளி. ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்ககிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கிற நிலையில தான் நீங்க கிறிஸ்துவ சொன்னாதான் அந்த கடன் தீருங்கிற எண்ணத்தை மற்றும் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆளையும் சும்மா விட மாட்டீங்கல்ல. ஒரு ஆளையும் சும்மா விட மாட்டீங்க. Just think about it. Just think about it. The first thing which drives Paul into this radical life, அவனுடைய இந்த radical life கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது, ஐயோ இவனுக்கு நான் கடனாளி, இவனுக்கு நான் கடனாளி, இவனுக்கு நான் கடனாளி, இவனுக்கு நான் கடனாளி என்கிற நினைவு அவனை ஆட்டி படைத்ததென்றால் தான் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தாலும், ஒரு லைட்டும் இல்லாமல் எல்லாம் இருளாயிருக்கிற சிறைச்சாலை ஆயிருந்தாலும், முதுகிலே அடிபட்டது வீங்கி அது உழுத நிலம் போல் மாற்றப்பட்டிருந்தாலும், அங்கேயும் இரவு வேளையில தன்னுடைய சக ஊழியனோடு கூட சேர்ந்து தன் கையில டேமரின் இல்ல மியூசிக்கல் என்னாலும் சங்கிலிகளையே டேமரின் ஆக்கி துதிக்கவும் ஜபிக்கவும் அவனால் கூடும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒரு பெரிய வியாதி என்று சொல்லுவேன். We are very much self-satisfied. We don't see the Bible in this angle. We don't see the people of God in this way. தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து திரிந்தவர்கள் இந்த துடிப்போடு இருந்தார்கள் என்பதற்கு
இன்றைக்கு குறை இருப்பதற்கு காரணம் நாம் அறியாத ஒரு சின்ன காரியம்தான். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. உங்களை பார்க்கிற ஒருவர் உங்க கழுத்தை நெரிச்சு கடனை குடிக்கிறியா இல்லையான்னு கேட்குற மாதிரி நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐயோ இவ்வளோ நேரம், இவ்வளோ காலம், இவ்வளோ வருஷம் இந்த இடத்துல இருக்கிறேனே, இவர்களுக்கு நான் கிறிஸ்துவை அறிவிக்காம இன்னும் என் கடனை தீர்க்காமல் இருக்கிறேன் என்கிற நினைவு உங்களை ஆட்டி படைக்க போதுமானது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான், அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். சிறைச்சாலை அவனை அடைத்து வைத்திருக்கிறது, மரணம் நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் மரணம் நேரப்போகிறது என்று சொல்லுகிறது, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் அங்கே இருந்து அது பிலிப்பியருக்கு எழுதின நிறுவமாகட்டும், அல்லது கொலோசியருக்கு எழுதின நிறுவமாகட்டும், அல்லது எபேசியருக்கு எழுதின நிறுவமாகட்டும், அவன் அங்கே இருந்தும் சபைகளுக்கு எழுதினதுதான் இன்றைக்கு வேத புஸ்தகமாகவே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. என் இன்ப நேரத்திலையும் நான் அவரையே மூச்சாக கொண்டிருக்கிறேன். என்னை துன்பங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இன்னொரு முறை பாடலாமாம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு. நான் சிறுவனாய் இருக்கும் போதே என் தாய் தகப்பன்மார் கடன் வாங்காமல் எப்படி வாழ்க்கை வாழ்வது என்பதை எனக்கு காட்டி கொடுத்திருந்தார்கள். அது ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்னதாக அது எனக்குள்ள எனக்கு ஒரு காரியத்தை எனக்குள்ள செய்திருந்தது. ஆனால் நான் ஆண்டவருக்குள் வந்தபோது சென்னையில் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் குரூப்புக்காக செக்ரட்டரியேட்டில் வேலை செய்து நல்ல பணியில் இருந்த திருத்துவதாஸ் என்று சொல்கிற ஒரு அண்ணன் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். அங்கே செக்ரட்டரியேட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் குரூப் லீடராக இருக்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய பணிகளுக்காக ஜெபித்து தேசத்துக்காக கண்ணீர் விட்டு கதறுகிற நேரத்தில் அவர்கள் ஒரு சைக்கிளிலே ஈஸ்ட் தாம்பரத்திலிருந்து வெஸ்ட் தாம்பரம் வருவார்கள். அங்கே ஒரு ஆலயத்தின் வாசலில் தான் நாங்கள் ஜெபிக்க முடியும், ஆலயத்துக்குள்ளே எங்களை விட மாட்டேன் என்று விட்டார்கள். எதுக்குன்னா கரண்ட் நிறைய செலவாயிரும், சபைக்கு அவ்வளோ பாரம். அதனால் வெளியே போட்டிருக்கிற அந்த ஒரு சின்ன இடம் உண்டு வெஸ்ட் தாம்பரத்தில், அதில் ஒரு சின்ன லைட் இருக்கும். அந்த லைட்டு கீழே நாங்கள் ஆண்டவரிடத்தில் தேசத்துக்காக கதறினது வழக்கம். அவர் வீட்டில் அங்கே இருந்து சைக்கிளில் வருவார். சில நேரங்களில் சைக்கிளை உருட்டி கொண்டு வருவார். என்னென்னா எங்கேயாவது பஞ்சர் ஆகிருக்கும். அப்போ பஞ்சர் ஆன உடனே காலை 4 மணி வரைக்கும் நாங்கள் ஜபிப்பது வழக்கம். அதுக்கு பிறகு அங்கே ஒரு டெல்லி ஸ்வீட் ஸ்டால்னு இங்கே போய் ஒரு டீ குடிக்கிறது, அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற இடைவேளை கிடைக்கிற
டீ. இப்பொழுதெல்லாம் உபவாச கூட்டம் முடிந்த உடனே பிரியாணி கிடைக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கு எங்களுக்கு அப்படி யாரும் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு வாரம் நாங்கள் செய்வது. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், அண்ணே பஞ்சர் போட்டுட்டு இருந்த வழியில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் டயர் மட்டும் இல்லை சைக்கிளுக்கும் பஞ்சர் போட்டுருவான். நாங்கண்ணா 4 25 பைசா, அந்த நாட்களில் 25 பைசா வச்சுங்க. அவர் சொல்லுவார், தம்பி உங்கள்கிட்ட நான் 25 பைசா வாங்கிட்டு நான் போய் பஞ்சர் போட்டு வீட்டுக்கு போனேன்னா அதுக்குள்ளே ஏசு வந்துட்டார்னா, பாதியிலே நிறுத்தி கொடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டார்னா, இமைப்பொழுதிலே பறந்துடணுங்கிறதுனால நான் வாங்க மாட்டேன்னு மறுபடியும் அந்த பஞ்சரான சைக்கிளை உருட்டிட்டு போய் காலையில் தன்னுடைய வீட்டில் இருந்த தன்னுடைய காசை அப்படி எங்களை பழக்குவித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இந்த வசனம் என்னை அநேக நேரங்களில் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி கதற வைத்து, எனக்குள்ள இந்த துடிப்பு இல்லையா ஆண்டவரே, பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவரே இவங்களுக்கு என்னுடைய புஸ்தகத்தில் நான் எழுதிக்கிறதை நீங்கள் வாசித்திருக்கலாம். பாபுவாங்கிற ஒரு ஊரில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது என்னை தேடி ஒரு பையன் வந்தான். ஸ்ரீராமன் அவனுக்கு பெயர். அவன் வந்து, ஐயா நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் அப்பா இல்லாத பிள்ளையா வளர்ந்தையா, அம்மா தான் ஏழை குடும்பம் விதவை, அங்கே அறுத்து அதில் வர்ற கூலியில் தான் எங்களை படிக்க வச்சு நான் கல்லூரியில் படிக்க வந்திருக்கேன். என்னை படிக்க வச்சு எனக்கு அவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. யாருடைய வயல்லையாவது அறுக்க வேண்டும். சாயங்காலம் 7 மணிக்கு தான் திரும்ப வர முடியும். வந்துட்டு அப்போ சோறு பொங்கிறதுனால எங்கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை தாயிடத்துலேருந்து நான் கேட்கலையா. அதனால் அங்கே யாரோ ஒருத்தர் கொடுத்த ட்ராக்டில் ஒரு சின்ன பீஸ் இருந்ததையா, அதில் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிறது எனக்கு பைபிள் ஆயிடுச்சியா. என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி, அதனால் அன்னையிலேருந்து அதுதான் எனக்கு பைபிள். நான் ஆற்றோரமாக, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஆறு இருக்குது, அந்த ஆற்றோரமாக போய் இயேசுவே நீர் என்னை நேசிக்கிறீரா, இது யாரெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த டிராக்ட் கிழிஞ்சிருந்தது, அதில் இவ்வளோ மட்டும்தான் தெரிஞ்சது, இயேசுங்கள் நேசிக்கிறார் என்று எழுதப்பட்ட வசனமும் சில வார்த்தைகள் இருந்து, அந்த மற்றெல்லாம் எனக்கு வசனம்லாம் ஒன்றுமே விளங்கலை. அது இயேசு நேசிக்கிறாருங்கிறது மட்டும் வச்சு என் பாக்கெட்லேயே வச்சு நான் ஹைஸ்கூல்லையும் பாஸ் பண்ணி நான் காலேஜுக்கு வந்துட்டேன்யா. நீங்கள் இயேசுவை சொல்கிறீங்கன்னு யாரோ சொன்னாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வந்தபோது நான் அவனை உட்கார வச்சு ஒரு சின்ன பிள்ளைக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வேர்ட்லெஸ் புக்கை எடுத்து, ஆண்டவர் எப்படி ஆதாமையும் ஏவாளை உண்டாக்குனாரு, எப்படி சாத்தான் அவங்கள வஞ்சித்தான் என்று நான் சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி சொன்ன உடனே அவர் மறுபடியும் கேட்பார். ஒரு முறை இடையில மனைவி வந்து டீ போட்டு கொடுப்பாங்க. 2வது முறை மறுபடியும் வந்து அவர் கேட்பார், அண்ணே மறுபடியும் சொல்லுங்கன்னுட்டு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி 7 தடவை கேட்டார். எனக்கா பயங்கர எரிச்சல். ஆண்டவரை இருந்திருந்து இந்த முட்டாள்களையா போய், இந்த முட்டா பிள்ளைகளையா போய் பரலோகத்தை நிரப்புறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சு கொள்றீங்க, இவன் என் தாலியே அறுத்துருவான் போல. நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா அது முடிச்சுட்டு அவர் போகும்போது சொல்லிட்டு வர, நாளைக்கு காலையில் வர இன்னொரு தடவை சொல்லிடுங்க, நிறைய பார்க்கணும், எனக்கு தூக்கமே வர வேண்டாம் ஆண்டவரே, இந்த மாதிரி முட்டாள்கள் மேலே வரவே வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்தேன். இன்றைக்கி அவர் ஒரு காலேஜ் லெக்சரராகி வேலையை தூக்கி போட்டுட்டு நீ ஊழியக்காரனாக இருக்கிறது அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒருத்தர் இந்த வசனம் தான் என்னை 7 தடவை சொல்லிச்சு. எங்கள் ப்ரேயர் குரூப் லீடர், கடன் வாங்கக்கூடாதுப்பா, இடையில கத்தர் வந்துட்டார்னா என்னன்னுட்டு, ஒருவேளை இந்த மனுஷனுக்கு 2வது தடவை விளங்கலைன்னா நான் 3வது தடவை சொல்லாமல் போய் அங்கே போனேன், அவனை ஆண்டவர்கள் நடத்திட்டு வரேன்னு திரும்ப அனுப்பிட்டார் நான் என்னங்கிற பயம் என்னை பிடிச்சிருந்ததுனால தான் நான் 7 முறை ஆதாம் ஏவாள் கதையிலே தான் நிற்கிறோம். இஸ் இட் பாசிபிள் வித் யூ? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் நம்மை சுற்றிலும் கோடி உண்டல்லவா. நம்மை சுற்றிலும் மாத்திரமல்ல, நம் வாழ்கிற இடங்களிலே மாத்திரமல்ல, இந்த தேசம் முழுவதும் எங்களோடு கூட ஒரு சாது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திலே இருந்தார். இப்பொழுது டெல்லி பகுதியிலே இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை கேட்டபோது நான் அழுதே விட்டேன். ஏனென்றால் அவர் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு உதவின ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஹரிதுவார் என்கிற இடம், கங்கை நதி புறப்பட்டு வருகிற அந்த இடத்துக்கு போகிறீர்கள் என்றால் அங்கே அகோரிகள் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம்.
அகோரிகள் என்றால் நிர்வாணமான சாமியார்கள் என்ற அர்த்தம். இங்கே இந்த மீடியா துறையில் இருக்க பிரதர் கையை உயர்த்தி காட்டுங்க ஐயா. கேமரா வைத்து கொண்டு இருக்கிறார் துரையும், எங்களோடு கூட சேர்ந்த இன்னொரு தம்பி கிருபாகரனும். அந்த அகோரிகள் வசிக்கிற அந்த அந்த அண்டர் கிரவுண்டில் போய் அவங்களோடு கூட உரையாடி அவருடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று என்றெல்லாம் கேட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தது எங்கிட்ட வீடியோவே இருக்குது. நான் ஆளை வச்சு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்கிற காரியத்தில் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராது. பிணம் தின்பதும், கஞ்சா குடிப்பதும், ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருப்பதும், ப்ளூ ஃபில்மை பார்த்து கொண்டே இருப்பதும் அவருடைய தொழில் அங்கே இருக்கிறது. இவர்களைத்தான் வட இந்தியாவில் கங்கை நேரி ஓரத்தில் அந்த சங்கம் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்தில் 5000 பேர் அப்படி வந்து ரோட்டெல்லாம் அவங்க பண்ணுற அட்டகாசங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் குளித்த பின்புதான் அந்த 3 நதிகளும் சேருகிறது என்று சொல்லுகிற அலகாபாத், இன்றைக்கு அதுக்கு இப்போ ஏதோ ஒரு புது பேர் வச்சுருக்கிறாங்க, பிரேலாத். ஆமாம், அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேர் வாயிலே நுழையாது. அந்த இடத்துல அவங்க குளிச்ச தண்ணியில் குடிச்சாதான் முக்தி ஒன்று சொல்லி கோர ஜனம் என் இந்தியா அழிந்து கொண்டிருக்கும் போது நான் ஒவ்வொருவரையும் நான் கடனாளி, இவர்களுக்கு நான் கடனாளி, மூடருக்கும் கூட நான் கடனாளி என்று ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் இந்த தேசம் மாறித்தானே ஆக வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகித்தானே ஆக வேண்டும். அதனால தானே இயேசு சிலுவையிலே தொங்குகிற நேரத்திலையும் 2 பக்கங்களும் கள்ளவர்களால், கொலைகாரர்களால் கூடவே அடிக்கப்பட்டு தொங்கின நேரத்திலும் அந்த கள்ளனுடைய சின்ன ஜெபத்தை கேட்டு, ஆண்டவரே என் பரதேசில் வரும்போது என்னை நினைச்சுக்கிடுன்னு சொன்ன உடனே இந்த ரட்சிப்பின் செய்தியை அவனுக்கு கொடுத்தவனுக்குள்ள ஒரு பெரிய நிச்சயத்தை உண்டாக்கிற அத்தனை பாடுகளின் மத்தியிலேயும் ஆத்ம பாரம் கொண்டவராக என் இயேசு இருக்கிறதை நான் பின்பற்றுவது உண்மை என்றால் என்னை அது கவி பிடித்து தானே ஆக வேண்டும். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். யாரை பார்த்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரியும், அவர்களுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நேரத்தை மனதில் கொண்டவனாக 2வது அவனை பிழிந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஒரு பயங்கரமான வார்த்தை தன்னுடைய நிருபத்திலேயே தனக்காகவே எழுதுகிறான் பவுல். என் கையிலே என்னை நம்பி தந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை நான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ பிரசங்கம் பண்ணு என்று தீமோத்தேயுக்கு எழுதின அதே வேகத்தில் நானும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனால் தான் கப்பல் உடைந்த நேரத்திலேயும் அவன் பிரயாணம் பண்ணின 276 பேரோடு பிரயாணம் பண்ணின கைதியாக பிரயாணப்பட்டு அவன் ஒரு புயல் காற்றினாலே, யூரோக்ளியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு புயல் காற்றினாலே கப்பல் சுக்குநூறாக நுடைந்து அவன் தண்ணீரிலே மிதக்கப் போகிற நேரத்திலேயும் ஒருவரும் கொல்லப்படக்கூடாது. கப்பல் தலைவனை கூப்பிட்டு சொல்லுகிறான், இந்த பாரு, போர்ச்சேவர்கள்லாம் அந்த கைதிகளாக இருக்கிறவங்களாம் எங்களெல்லாம் கொன்னுட்டான், அவங்க டியூட்டி முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க, எங்களை ரோமாபுரியில் கொண்டு சேர்க்கணும், ஆனால் அது சேர்க்க முடியாது, எங்களை கொண்டு அப்படி உயிரோடு சேர்க்கலைன்னா இந்த கப்பல் சேதத்தில் சிக்கி நாங்கள் எங்கேயாவது தப்பிட்டோன்னா அவனுக்கு வேலையும் ஆபத்து, அவனுக்கு உயிரும் ஆபத்து.
அதனால எங்களை கொல்லணும்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் கீழே நங்கூரத்தை போடுறது போல லைஃப் போட்டை அவன் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவங்க கையிலேருந்து தப்பலைன்னா என்ன, ஒரு மனிதனும் கூட போகிறாங்க ஒருத்தரும் அவனுடைய சின்ன டீமை தவிர வேற ஒருத்தனும் இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல. அவனை கொல்ல வாஞ்சிக்கிறவர்கள், அவனை போல உடன் கைதியாக ரோமாபுரிக்கு எடுத்து செல்லப்படுகிறவர்கள். அந்த நாட்களில் பிஸ்னஸ் மேன் அதைத்தான் உபயோகப்படுத்த, அதனால் கொஞ்சம் பிஸ்னஸ் செய்கிறவர்கள், பணமே தெய்வமாய் கொண்டவர்கள். ஆனால் ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ கரிசனையா, தனக்கு மாத்திரம் இல்லை தன்னோடு கூட இந்த 276 பேரும் இப்படியாக எல்லாரும் தப்பி போகவதற்கு வழி உண்டாக்குற ஒரு நல்லிதம் எப்படி வந்தது தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் என் மேல கிடந்த டியூட்டி ஐயா, கடமை, டியூட்டி. அரசாங்கத்திலேயோ கம்பெனிகளிலேயோ அல்லது ஹோட்டலிலேயோ வேலை செய்கிறவர்கள், உங்களுடைய டியூட்டி நேரத்துக்கு நீங்கள் பிந்தி போகிறத நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் போகலைன்னா வேறு யாராவது இருப்பாங்க. கல்ஃப் தேசத்தில் போங்க, எல்லாரும் பயங்கரம் பஞ்சுவலாக டியூட்டி வந்துடுவாங்க. ஏன்னா 10 நிமிஷம் பிந்தி போனால் அந்த சேரில் வேற ஒருத்தர் உட்காந்துருப்பான், வேலை போயிடும். அத்தனையான கடமை உணர்ச்சி. ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், ஒரு நிமிடம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். வன்கொலை எல்லாம் ஒழியணும், வன்கொலை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் விருப்பம் செய்வதுதானே. இந்த அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்றதுனால்தான் தன்னுடைய இனத்தாராகிய சகோதரர்கள் யூதர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படலன்னா, கிறிஸ்து இயேசுவை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று எழுதின அதே பவுல், பட்டயமோ மரணமோ நாசமோ மோசமோ உயர்ந்த நிலையோ தாழ்நிலையோ ஒன்றும் என்னை பிரிக்காதுன்னு சொல்கிற அந்த மனுஷன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாய் போவான் என்று தன்னுடைய விருப்பத்தை எழுதுகிறான் ரோமருக்கு.
Oh yes. Amen. அதே ரோமரில் தான் எழுதினான், அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது என்று. நன்றை கவனிங்க. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காரியம் நடந்தது, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. உத்தரப்பிரதேசத்தில் காசி என்று சொல்லப்படுகிற வாரணாசிக்கு 45 கிலோமீட்டர் தூரத்தில் ஜமனியா என்று ஒரு ஊர் இருக்கிறது. அநேக பிராமணர்கள் குடியிருக்கிற அந்த ஜமனியாவில் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் 3 நாட்கள் கூட்டம் நடத்தின போது ஒரு பெரிய அசைவை தேவன் அங்கே கட்டளையிட்டார். அந்த படைமுயற்சி கூட்டங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அங்கே இருந்த கிறிஸ்தவத்தின் விரோதிகள் அங்கே அடிப்பதற்கும் வெட்டுவதற்கு பெரிய பெரிய வாள் வைத்திருந்தார்கள். அதோடு வந்திருந்தவர்கள் அந்த கூட்ட மைதானத்தில் வந்தபோது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. கையையே தூக்க முடியவில்லை, அவளை எங்களை அட்டாக் பண்ணவே முடியவில்லை. அவளை கட்டி வைத்தது போல தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்துல கட்டி வைத்ததினால ஆண்டவருடைய வார்த்தைகளை கூறி ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆல்டர் கால் கொடுத்த போது அங்கே ஒரு சபை உருவாயிற்று. அந்த சபை உருவான காரியம் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நவம்பர் மாதத்தில், கடந்த நவம்பர் மாதத்தில் அவங்க ஆராதித்து கொண்டிருக்கும்போது, சர்ச்சு சின்ன சர்ச் தான், ஃபுல்லாக ஆட்கள், வெளியே ஆட்கள், திடீரென்று இந்த கிறிஸ்தவத்தின் விரோதிகள் போலீஸ் படையோடு கூட வந்து அங்கு ஆராதனை நடத்தி கொண்டிருந்த அந்த சகோதரனையும் அவனோடு கூட சேர்ந்து 6 பேரையும், ஒரு பெண், மீதமுள்ள அவருடைய மகன் ஒருவன், 4 பேரையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். என்ன காரணம்? நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. யோகி ஆதித்யநாத் அங்கே இருக்கிறபடியினால மதம் மாற்று சட்டம் பயங்கரமான அளவில் எழுதப்பட்டிருக்கிறதுனால இந்த காரியத்தை போலீஸார் எங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு மேலிடத்தில் உத்தரவு என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களை பெயிலில் எடுப்பதற்கு ADF என்று ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அவர்கள் அலையன்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற அந்த இதில் ஏராளமான வக்கீல்கள் இருந்து இந்தியாவில் இப்படிப்பட்ட தொல்லைகள் வரும்போது உதவி செய்வதற்காக உடனடியாக அந்த அட்வொகேட் தங்களுடைய சொந்த செலவில் வந்து அங்கே வாதாடி எப்படியாயிலும் இந்த மாதிரி நடக்கிற காரியங்களில் அவர்கள் உதவி செய்வது வழக்கம். அவர்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டதினால அவர்களும் வந்து விட்டார்கள். எத்தனை தான் போராடியும் அவர்களை வெளியே கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் ரிமாண்டிலே அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது உள்ளே போன போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்பொழுது தான் அவங்களுக்கு விளங்கிச்சு, இவ்வளோ ஜன காலையில் ஆராதனைக்கு பிறகு தான் சாப்பிட்றது வழக்கம், சாப்பிடவும் இல்லை, ஒரு டீ தானும் வாங்கி கொடுக்கல, பசிக்குன்னு சொன்னால் கேட்கவும் இல்லை. அந்த வழக்கு விசாரணை முடிகிறதுக்கு 5 மணி ஆச்சு. இத்தனை நாள் ரிமாண்டில் போடுங்கன்னு சொல்லி ஜட்ஜி சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் பசியோடு கூட அவர்கள் உள்ள தள்ளப்பட்ட போது அவளுக்கு உங்கள் ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த சகோதரி வேற ஒரு செல்லில், இந்த சகோதரர் மாத்திரம் இன்னொரு செல்லில். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆராதனையும் விட்டுட்டோம், இங்கே உட்காந்து அமைதியாக ஜெபம் பண்ணோம், சத்தம் போட முடியாது, பாட்டு பாட முடியாதுலான்னு சொல்லி அவங்க ஒரு சின்ன சர்க்கிளாக உட்காந்து அவங்க அங்கே பாட்டு பாடாமல் மெதுவாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம்னு சொல்லி மனதுக்குள்ளே ஆராதிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கும்போது இதை கொஞ்சம் கூர்மையாக பார்த்து கொண்டு இருந்த ஒரு போலீஸ்காரர் அங்கே வந்தார். வந்து அவர் கேட்டார், நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க தானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நீங்கள் ஆராதிப்பீங்கள்ல, எதுக்கையா பாட்டுக்கிட்டு பாடாமல் இருக்கிறீங்கன்னு அவரே சொன்னார். இவங்களுக்கு பாருங்க சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, ஐயா எங்கள் பைபிளை கூட எடுத்துகிட்டு வர விடலை ஐயா. அப்படியா, நானே தர்றேன்னு சொல்லி அவர் தம்முடைய ரூமிலேருந்து வந்து பைபிளை கொடுத்து இவங்க ஆராதிக்க ஆரம்பித்த உடனே செல்லில் இருந்த 700 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. எங்கள் ஊரில் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஜெயிலுக்குள்ளே எங்கள் ஆளுங்க ஸ்டைலில் பாடினாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆகையினால 27 நாட்கள் கழித்து தான் அவங்க வெளியே வர முடிஞ்சது. 10 நாளில் பெயில் கிடச்சிச்சு, ஆனால் 27 நாள் கழிச்சு தான் வெளியே வர முடிஞ்சது. வெளியே வந்த உடனே அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ண, அங்கிள் வெளியே வந்துட்டோம். நான் சொன்னேன், எப்படிப்பா உள்ளே இப்படிப்பா இருந்தேங்க? அங்கிள் வெளியே 300 பேருக்கு தான் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன், உள்ள 700 பேருக்கு. எப்படி போய் இது உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? அங்கிள் ஏன் கேட்குறீங்க? கர்த்தர் பெரியவருங்கிறத உள்ளேயும் காண்பிச்சாரு. போலீஸ்காரங்களை எங்களை கூட்டிகிட்டு போன போலீஸ்காரரே பைபிளை கொடுத்து பாடி ஆராதிங்கன்னு காலையிலையும் பாட வச்சுருவாங்க, சாயங்காலம் பாட வச்சுருவாங்க. நாங்கள் வசனத்தை சொல்லி பாட்டும் பாடி
நாங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்கிறதுக்கு ஆண்டவர் இதை சரியாக தான் செய்கிறாரு அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். அதுதான் இது, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. எந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கேயும் நான் ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. முதலாம் தலைமுறை கிறிஸ்தவன், அவனுடைய ஸ்டோரியை கேட்டிங்கன்னா அவன் பயங்கர கிரிமினலாக இருந்து துப்பாக்கி தூக்கி கொண்டு போனவனை ஆண்டவருக்குள்ள நடத்தினது எங்கள் அநாதை இல்லத்தில் நடந்த ஒரு பெண். அவள் மூலம் அவன் ஆண்டவருக்குள்ள வந்தான். அது பெரிய கதை, என்னுடைய புத்தகத்தில் கொஞ்சம் குறிப்பிட்டிருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? திஸ் இஸ் மை டியூட்டி. அப்படி இல்லைன்னா எனக்கு ஐயோ சொல்லுங்கள் எல்லாரும், ஐயோ கஷ்டம்தான். ஐயோ போடுறது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கே நான் ஐயோ போடுறதுனா இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போடணும். இது பவுலை உந்தி தள்ளுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு காரியம் அவனை உந்தி தள்ளிட்டு அதைத்தான் கொஞ்சம் ஆழமாக வேகமாக பார்க்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். அங்கே அவன் எபேசியில் இருக்கிற மூப்பர்களை கூப்பிட்டு, எபேசுக்கு தான் போக முடியாது என்பதனாலே அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று அவர்களை கூப்பிட்டு அனுப்பி அங்கே அவன் பேசுகிற காரியத்தை அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 26, 27 வசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி. 27வது வசனத்தில் கொஞ்சம் கவனமா பாருங்க. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அல்லேலூயா. யூதர்கள் ஆண்டவர் எழுதி கொடுக்கிற கட்டளை பெரும் முன்னதாகவே யாக்கோபின் பிள்ளைகளாக இருந்த ரூபன் கூட அந்த நாட்களின் அண்டர்ஸ்டாண்டிங் படி, புரிந்து கொள்ளுதலின்படி, இரத்தப்பழி என்றால் அவர்களுக்கு பயங்கர பயம் வந்துவிடும். நேரம் இல்லாதனால எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியல. யோசேப்புவை குழியிலே தூக்கி போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று யோசித்தார்கள். ரூபன் அவனை குழியிலே தூக்கி போடுங்கள் என்று சொன்னான். அப்படி சொல்லும் போது அவன் சொன்ன வார்த்தை, ரூபன், இவனுடைய இரத்தப்பழி நமது மேல சுமந்து விடக்கூடாது. இரத்தப்பழி என்கிற வார்த்தை ஆதி நாட்களிலே ஜனங்களை பயங்கரமாக பிடித்திருந்தது. அந்த கவனிங்கள். அதனால்தான் அதே ரூபன் அங்கு யோசேப்பு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் எகிப்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது அதற்கு முன்னதாக அவன் ஒரு நாடகமே போட வேண்டியிருந்தது. அவன் உங்கள் தம்பியையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அப்பொழுதுதான் நான் உங்களை இவனை அனுப்புவேன் என்று சிமியோனை கட்டி வைத்த போது அப்பவும் ரூபன் சொல்றான், அன்னைக்கு அந்த இளைஞன் நம்மகிட்ட கெஞ்சி நான் அவனை விட்டுருந்துருக்கணும். அவன் நீங்க கொண்டு போட்டீங்க. அவனுக்கு தெரியாது தம்பியை இவங்க வித்து போட்டது. அவனுடைய இரத்த பழிதாண்டா இப்ப நம்ம கையில வாங்கப்படுது என்று சொல்லி, ஒரு உயிர் அவர்களால் அழிக்கப்படுமானால், ஒரு உயிர் அவர்கள் கையினாலே தப்புவிக்கப்படுமானால் அந்த இரத்தப்பழி தன்மேல் கேட்கப்படும் என்பதை ஆதியிலேயே ஜனங்கள் ஆழமாக அறிந்திருந்தனர். ஆகையினால் தான் ஆண்டவரும் இந்த இரத்தப்பழி என்கிற காரியத்தை சொல்லுவதற்கு பலவிதமான காரியங்களை சொல்லுகிறார். அதுவும் மோசைக்கு 630 கட்டளைகளை எழுதி கொடுத்தாரே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணமாக. அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான காரியங்களிலே நமது மேலே நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி இரத்த பழிகள் சுமரும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகமாக சில காரியத்தை மட்டும் காட்டி கொடுக்கிறேன். லேவியராகமம் 20வது அதிகாரம். லேவியராகமம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரமில்லை என்றாலும் ஒரு சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இங்கே இந்த அதிகாரத்தை இன்றைக்கு இந்த ஜிபிடி என்று சொல்லி, அல்லது இந்த கே அல்லது ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், மிருகத்தோடு புணர்கிறவர்கள், அப்படியாக செய்கிறவர்கள் இந்த வேலையெல்லாம் வாசித்தால் அவர்கள் நிச்சயமாக அதில் ஈடுபட மாட்டார்கள். எல்ஜிபிடி என்று சொல்வார்கள். அதுக்கு இப்போ ப்ளஸும் போட்டாங்க.
அதில் என்னெல்லாமோ நடக்குதுன்னுட்டு. அதற்கு பெரிய ஊர்வலங்கள் ஐரோப்பாவிலையும், ஏன் கல்கத்தாவிலையும், ஏன் சென்னையிலுமே நடந்தது. நாங்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் தான், நாங்கள் பெண் புணர்ச்சிக்காரர்கள் தான், நாங்கள் பெண்ணோடு பெண்ணு தான் நாங்கள் சம்பந்தம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஆவி அவர்களை பிடித்திருக்கிறதுனால அதை பரப்புவதற்கு அவர்கள் ஆயத்தமாக பல காரியங்களை செய்து வருகிறார்கள். அதை யூடியூபில் பரப்புறதுனால அநேக கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அல்லாமல் ஹைஸ்கூல் பிள்ளைகளும் அதில் ஈடுபடுகிறார்கள். நன்றா கவனிங்க. நான் சொல்ல போகிற வசனங்கள் சிலது நம்மளை கொஞ்சம் பயமுறுத்துறதா இருக்கும். ஆனாலும் பாருங்கள், 20வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை முதலாவது வாசிக்க. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். இன்னைக்கு நடந்ததுன்னா எத்தனை பேர் இங்கே உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியாது. தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. அவனை கொன்றுவிட்டால் அவன் பேரில் தான் அந்த இரத்தப்பழி இருக்கும். எத்தனை பயங்கரமான தண்டனைகளை ஆண்டவர் இந்த இரத்தப்பழி என்கிற காரியத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வாசிக்கிறேன். இன்னொன்று 13வது வசனம். ஒருவன் பெண்ணோட சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. இதுதான் நான் சொன்னது. இன்றைக்கு சட்டமே ஏற்றப்பட்டிருக்கிறது, ஆணோடு ஆண் திருமணம் செய்து வைக்கலாம் என்று. அமெரிக்காவின் உதவி ஜனாதிபதியாக இருக்கிற கமலா ஹாரிஸ் இந்தியாவிலிருந்து போனவர்கள் என்று சொன்னாலும் அவள் திருமணம் பண்ணினது ஒரு கிறிஸ்தவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு சபையின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, சபையிலே அவர் ஒரு போதகராக அங்கீகாரம் பெற்ற அங்கி அணிகிறவர்கள். அவர்களே ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அந்த பாதிரியாராக இருக்கும்போது திருமணம் செய்து வைத்தவர்கள். உலகத்தை அப்படியாய் வஞ்சனை செய்து இந்த பொல்லாத ஆவி ஜனங்களை பிடித்திருக்கிறதுக்கு காரணம் வேதம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் அருவருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடாதபடி அவர்களுடைய கண்களை அடைத்து விட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளே இவர்களை கொண்டு போகும்போது கானானியர்களுடைய பாவம் என்று ஒரு பட்டியலிட்டால் அதில் இன்னொரு காரியமும் செய்யும். 16வது வசனத்தில் ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோட சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவார். இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவைகளின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக. அவைகளின் இரத்தப்பழி அவைகள் மேல் தான் இருக்கும். நீ கொன்னுட்டா கூட, நீங்க சேர்ந்து தீர்மானம் பண்ணி கொன்னுட்டா உங்ககிட்ட நான் இரத்தப்பழியை கேட்க மாட்டேன் என்று கானானியர்கள் வழியிலே தன்னுடைய ஜனம் போய்விடக்கூடாது என்கிற கர்சனையினால் தான் இப்படி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை காண்க. இதெல்லாம் ஒருவேளை நீங்க விலகி இருக்கேன்னு சொல்லுங்க, ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் காணப்படுகிற ஒரு சின்ன காரியத்தை காட்டி கொடுக்கிறேன். அதுவும் இரத்தப்பழிக்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 27வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல்கின்றார். கிளி சாஸ்திரம் சொல்றவன்லாம் போயிட்டுவான், கையை பார்த்து சோசியம் சொல்றவன்லாம் போயிடுவான். நம்மளும் சில நேரங்களில் என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துருவோமேன்னுட்டு விசேஷமாக திருமண நேரங்களில் நம்ம போய் கையை காட்டினதில்லையோ, அல்லது கேலண்டரை பின்னால் பார்த்து பஞ்சாங்கம் பார்த்தது இல்லையோ. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. சொல்லுங்க, பயந்துடாதீங்க. உங்களை பற்றி சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்ல ஆட்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்கிற பக்தி மாக்கத்தா. இந்த மாதிரி ஆண்டவர் இரத்தப்பழின்னு இந்த 20வது அதிகாரத்தில் அதிகமாக போட்டிருக்கார். இன்னொரு சின்ன காரியத்தை கூட காட்டி கொடுத்துட்றேன். உபாகமம் 22வது அதிகாரம். உபாகமம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னொன்று கொஞ்சம் வீடு கட்டுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீ புது வீட்டை கட்டினால், நீ புது வீட்டை கட்டினால், ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே, ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே, நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடிச்சவரை கட்ட வேண்டும். ஆமா, பேரப்பெட் வால் கெட்டலன்னா கூட உன்னை கொன்றுணும். ஹலோ, கையில் இருந்த பணம் அவ்வளோதான் பிரதர் வந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் கவனிக்கும்படி கேட்கிறேன். இரத்தப்பழி உன்மேல் சுமரும், இரத்தப்பழி உன்மேல் சுமரும். இதெல்லாம் ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிட்டு வருவதனால, அந்த கால கிரைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்காதனால இதிலிருந்தெல்லாம் தப்பிட்டோம் பிரதர் அப்கேஷன் ஜெபக்குமார். அதனால இது எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் தொடர்ச்சியாக வரும்போது தேவ ஜனங்களாக அறியப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இன்னும் ஆழமாக அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது அவர்களுக்கு சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம். அங்கே எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரமில்லை. முதலாவது வசனத்தில், இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி. நல்ல கவனிங்க, திஸ் இஸ் நாட் த மெசேஜ் டு எசேக்கியேல். இது எசேக்கியேலுக்காக அல்ல, இது ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் வாசிங்களா. அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில், தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில், தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து, தங்கள் எல்லைகளில் ஒருவனை அழைத்து, அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, அவனை, இவன் பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் இல்ல, ஜனங்கள் ஒருவனை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஊரில் பாசையில் சொன்னால் வார்டு கமிஷனர் கூட இதில் இருக்கலாம், அல்லது முனிசிபாலிட்டி சேர்மன் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் காவற்காலனா வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு, தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு, எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும், சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். உங்க வீட்டுக்கு எதிர்த்தால இருக்கவங்க, உங்களோடு பணிபுரிகிறவர்கள், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே என்று நாம் பாடுகிற அந்த பாடலுடைய உள்ளான காரியத்தை புரிந்தார்களோ? நீங்கள் பார்க்கிற இந்த பூமி அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட போகிறது என்பதை அறிவார்களோ? அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதாவது இப்படிப்பட்ட ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்வது மாத்திரமல்ல, எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீர்களோ? சொல்லாவிட்டால் அந்த இரத்தப்பழி என் மேல் கேட்கப்படும் என்று ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும், கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது உண்மை என்றால் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும், அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். அடுத்த வசனத்தில், காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும், ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும், பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். சொல்லாதனால, அவன் அக்கிரமாவா நடக்கிறான், அவன்கிட்ட சொல்லாதனால காவலுக்கு வைக்கப்பட்ட என்னிடத்தில் ஆண்டவர் கேட்பது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் முழுவதும் வாசிங்கள். நீதிமானையும் ரட்சிக்க வேண்டும், குற்றவாளியையும் எச்சரிக்க வேண்டும், தவறா நடக்கிற துன்மார்க்கனையும் எச்சரிக்க வேண்டும். அது உங்கள் மேல விழுந்த கடமை மாத்திரமல்ல, நீங்கள் கடனாளி மாத்திரமல்ல, அந்த இரத்தப்பழி உங்கள் மேல இல்லை என்று பவுல் சொல்வதற்கு எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நான் நீங்களாக்கி இருக்கிறேன். எல்லாருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதுக்கு நீங்கள் உங்கள் பகுதியில், இந்த தேசத்திற்கு சபையின் பிள்ளைகளும் தங்களை புரிந்து கொண்டு நான் இரத்தப்பழிக்கு உட்பட மாட்டேன் என்று தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் உங்களுக்குள்ளே நடக்குமானால், நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பாடல் எழுதினேன், அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். வருக இந்நாள் சமீபமே,
வல்லமை தேவன் வெளிப்படவே வருகையின் நாள் சமீபமே. வல்லமை தேவன் வெளிப்படவே பூமி அழியும் பூதலம் எரியும். பூமி அழியும் பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. நீ பேசாவிடில் கற்கள் பேசும், நீ இல்லாவிடில் வேற யாரோ. நீ பேசாவிடில் கற்கள் பேசும், நீ இல்லாவிடில் வேற யாரோ. கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? உடைய இரத்தப்பழி உன்னிடத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிவிடக் கூடாது. என்னுடைய ஊழியத்தினுடைய சில வருடங்களுக்கு முன்னதாக, ரொம்ப தூர நாளில் சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு கல்லூரி மாணவனோடு கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவனை குறித்து எனக்கு முழுவதும் தெரியாமல் இருந்தது. ஒரு வாரங்கள் அவனை உட்கார வைத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அவன் ரட்சிப்புக்குள் நடத்தின அன்றைக்கு அவன், நான் போய் என்னுடைய ஊரில் இருக்கிற சிலரை பார்த்து சொல்லிவிட்டு வர்றேன்னு சொல்லி தான் போனான். மிகுந்த மன அழுத்தத்தோடு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். என் ஊரில் போய், எனக்கு 2 பெரியப்பா மகங்க இருக்காங்க. அவங்க இந்த இயக்கம், நக்சல்பாரிகள் இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க இப்போ இரத்த காட்டேரி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எப்படியாவது தடுத்துடுறேன். ஏன்னா எப்பவும் பௌர்ணமி நேரத்தில் தான் லைட்டெல்லாம் இல்லாத போது அந்த நிலவு ஒளியில் தான் போய் அவங்க அட்டாக் பண்ணுறது வழக்கம். ஒரு கிராமத்தை அட்டாக் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு நடுக்கமாக இருக்குது, நாளைக்கு என்னை தேடி வராதிங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். போனவனை காணோம், கல்லூரிக்கும் வரவில்லை. நான் அதை குறித்து விசாரித்த போது அவனுடைய தாயை என்னுடைய சகோதரர்கள் சந்தித்து, உங்கள் பிள்ளையை அண்ணன் தேடுகிறார் என்று சொன்னபோது அந்த அம்மா ஓ என்று அழுது இருக்கிறது. என்ன இது அழுகிறாள் என்று கேட்டால், என் மகன் அங்கேருந்து வந்தான், தன்னுடைய பெரியப்பா மக்களை பார்க்க போனான். ஆனால் அங்கேருந்து தொங்க போட்ட முகத்தோடு கூட வந்தான். வீட்டில் என்னதையோ சாப்பிட்டு விட்டு மரித்து போனான். இன்றைக்கும் அவனுடைய முகம் எனக்கு முன்னதாக அப்படியே வரும்போதெல்லாம் நான் சில நேரங்களில் அலறுகிறேன். உங்களை பயமுறுத்துவதற்காக நான் இது சொல்லவில்லை. என்ன நடந்திருக்கிறது? இவன் போய் தன்னுடைய 2 அண்ணன்மாரையும் கையை பிடித்து காலில் விழுந்து அவடத்தில் கேட்டிருக்கிறான், இன்னைக்கு நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம், தயவு செய்து போக வேண்டாம்.
நீங்கள் கொலைகாரர்களாக மாறிவிட வேண்டாம். அந்த இரத்தப்பழி என் தலையில் கேட்கப்படாதபடிக்கு நான் உங்களை தடுக்கிறதுக்கு பார்க்குறேன்னு சொன்ன போது அதில் ஒரு அண்ணன் அவனை காலால் எட்டி உதைக்கும் போது அவன் கையில் இருந்த துப்பாக்கி அவனுடைய சகோதரனை கொன்று விட்டது. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். அவன் இவனை காலால் இடித்து டே அவன் கூட சேர்ந்து நீனும் பைத்தியக்காரன் ஆயிட்டியா அப்படின்னு காலால் உதைச்சி அப்படி கொஞ்சம் மல்லுக்கு பண்ணும்போது அவன் கையில் இருந்த துப்பாக்கி லோடட் கன்னாக இருந்ததுனால அவனுடைய கூட்டத்திலே கொன்று விடுது. இந்த ரத்தத்தை இவன் நேராக பார்த்ததுலேருந்து ஐயோ இவங்களை நான் போன வாரமே வந்திருக்கலாம்ல, போன வாரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 7 நாள் கழித்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பிறகு போகலான்னு சொல்லி நினச்சிட்டேன். 7 நாளுக்கு முன்னால் அல்லது 5 நாளைக்கு முன்னால் வந்திருந்தா கூட ரத்தத்தில் துடிச்சு சாகிறத நான் பார்த்துருக்க மாட்டேன். இவன் ரத்தப்பழியை என்கிட்ட தான் கேட்பாங்கன்னு சொல்லி வீட்டில் வந்து தன் சாய் இடத்துல இதைத்தான் சொல்லியிருக்கான். அவனுக்கு இந்த விவரம்லாம் சொல்லலை. ரத்தப்பழி என் மேலே இருக்கு, ரத்தப்பழி என் மேலே இருக்குன்னு தன்னையே அழித்து கொண்டான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களில் ஒரு உணர்ச்சி வசத்தில் கொண்டு வந்து இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நரக வழி செல்லும் மாந்திருக்காய் சாராள உரைச்சு பாடுறாங்க. நடுப்பாரா பகல் அழுதே உன்னுடைய கண்ணீர் எதற்காக சிந்தப்படுகிறது? உன்னுடைய கர்ப்ப வேதனை எதற்காக? அவர்களை தடுக்க கூடுமானால் தடுத்து விடு. காண மாட்டோம் என்று கொலை உண்ணக்கு நியமிக்கப்பட்டவர்களை தடுக்க கூடுமானால் தடுத்து விடு. அறியோம் என்றாயில் ஆத்துமாவை கவனிக்கிறவர் கவனியாரோ என்று நீதிமொழிகள் 24 சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் என்னுடைய கரங்களை பார்க்கும்போது நான் இரத்தப்பழிக்கு விலகினேன் என்று சொல்லுவானோ? இந்த வார்த்தை தான் எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நவீங்க ஆயிடணும். எல்லாருடைய ரத்தம் ராத்திரி பகல் பார்க்காம கண்ணீரோடும் புலம்பலோடும் மிகுந்த பிரயாசத்தோடும் பசியோடும் பட்டினியோடும் பவுல் ஊழியம் செய்ததாக சாட்சி சொல்கிறான். இந்த ராத்திரி வேளையில் நேரம் இல்லாதனால் முடிக்கிறேன். ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்குள்ள இந்த 3 காரியங்கள் உந்தும் சக்தியாக மாறுவதாக. நான் கடனாளி, என்மேல் விழுந்த கடமை நான் சொல்லாவிட்டால் இரத்தப்பழி என் கையிலே கேட்கப்படும். கண்களை மூடலாம். இந்த உந்தும் சக்தி என்னை பற்றி பிடிக்குமானால் என் பகுதியிலே, நான் வாழ்கிற கிராமத்திலே, பட்டணத்திலே, நான் வசிக்கிற இந்த பூமியிலே, என் அருகில் நிற்கிறவர்களை மாத்திரமல்ல என் தேசம் முழுவதும் இன்றைக்கு அக்கிரமம் அராஜகம் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒருவேளை இந்த தேசத்தில் என்னை வைத்திருக்கிறபடினால் ஆண்டவர் என்னிடத்தில் கேட்பாரோ? அவருடைய இரத்தப்பழியை என்னிடத்தில் கேட்பாரோ? நான் பாடினது போல கணக்கு கேட்பார். என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? ஆண்டவரே, இதை உணர்ந்து கொள்ளும் உணர்வு எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பகுதிகளில் ஒரு அசைவு உண்டாவதற்கு இந்த உணர்வு எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை தூரத்திலிருந்து வந்திருக்கவள் போனாலும் இருக்கிறவர்கள் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா, எனக்காக ஜெபியுங்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இரத்த பழிக்கு நீங்களாக வாழ எனக்கு மேல் ஐயோ என்பதை வரவழைத்துக் கொள்ளாதபடி, ஆண்டவரே, நான் கடனாளி என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தருவதற்கு எப்படியாகிலும் 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 ஆண்டவரே, நான் ஒரு சிலரையாவது ஆதாயப்படுத்தி உடைய சந்தோஷத்தில் நான் பங்கு கொள்ளத்தக்கதாக காரையேறி உமதண்டை நீர்க்கும் போது ரட்சகம் ஊதவாமல் பேலன
அற்று வேட்கப்பட்டு போவேனோ? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ? வல்ல பிதாவே, நேரத்தின் சுருக்கத்தை உணர்ந்தவனாக வேக வேகமாக உடைய பிள்ளைகளுக்கு நீ எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். அவர்களும் உணர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற யாரையாகிலும் இந்த பக்தி பற்றி பிடிக்காதபடி தடுக்கிற எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் மாற்றி உடைய ராஜ்யத்திற்கானவர்களாக வாழ அவளை வழி நடத்துவதற்கு ஏற்ற பிரசங்கங்கள் அவளுக்கு கிடைக்கட்டும். சபைகளிலே கிடைக்கட்டும், மற்ற இடத்திலே கிடைக்கட்டும். அவள் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை சொல்லத்தக்கதான ஆயுதங்களாக ஆட்களாக மாற்றிவிடும்படியான அருள் மாறி அவர்கள் மேலே பெய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.